வணக்கம். வெல்கம் பேக் டு ஜாஸ் தமிழ் யூடியூபர். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தினம் பார்த்திங்கன்னா சந்திர தரிசனம். மாதம் வரக்கூடிய 3ஆம் பிறை தரிசனம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான நாள். அதுலேயும் இந்த மாதம் பார்த்திங்கன்னா இந்த 3ஆம் பிறை தரிசனம் அப்படிங்கிறது வியாழக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கிறது. இன்னுமே ஒரு சிறப்பான நாள். இந்த அற்புதம் வாய்ந்த நாளில் நம்ம 3ஆம் பிறை தரிசனம் பண்ணுறது மூலயமா எந்த மாதிரியான பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். தொடர்ந்து பதிவை பாருங்கள். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறதுக்கு கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம பதிவுக்குள்ளார போகலாம். இன்றைக்கி சாயங்காலம் 6:30 மணிக்கு மேலே நீங்கள் மேற்கு திசையில் பிறை நிலவு தெரியும். மேகமூட்டமாக இருக்குது அப்படின்னா கவலையே படாதீங்க. மேற்கு திசையை பார்த்த மாதிரி நின்று இந்த வழிபாடை நீங்கள் செஞ்சீங்கனாலே போதும். 3ஆம் பிறை நிலவு அப்படிங்கிறது ரொம்ப நேரம்லாம் தெரியாது, ஒரு சில வினாடிகள் மட்டும்தான் தெரியும். உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நிலவை பார்த்துக்கிட்டு இந்த வழிபாடை செய்யலாம். தெரியலை அப்படின்னா மேற்கு திசையை பார்த்த மாதிரி நின்று கூட இந்த வழிபாடை நீங்கள் செய்யலாம். இந்த சந்திர தரிசன வழிபாடு செய்கிறது மூலயமா நமக்கு சிவன், பார்வதி, பிள்ளையார் இவங்களுடைய ஆசிர்வாதமானது கிடைக்கும். வியாழக்கிழமையோட சேர்ந்து இந்த பிறை தரிசனம் வந்திருக்கிறதுனால குரு பகவானுடைய ஆசிர்வாதமுமே நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வியாழக்கிழமை சாயங்காலம் 5 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா குபேரலட்சுமிக்கும் குபேரருக்கும் சொந்தமான நேரம். அதனால குபேரருடைய அருள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த வழிபாடை நம்ம மேற்கொள்ளணும். இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு மேல பூஜை அறையில விளக்கேற்றி வச்சுட்டு கொஞ்சமா மஞ்சளை தண்ணீர்ல குழைச்சு நெத்தியில போட்டு வச்சுக்கோங்க. குரு பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும். பச்சை நிற குங்குமம் இருந்துச்சுன்னா அதை எடுத்து கொஞ்சம் நெத்தியில வச்சுக்கோங்க. இதை பண்றப்ப குபேரருடைய அருள் நமக்கு கிடைக்கும். இந்த ரெண்டையும் நீங்க நெத்தியில வச்சுக்கிட்டு சந்திரனை பார்த்து பண கஷ்டம் தீரணும் அப்படின்னு சாயங்காலம் 6 மணிக்கு மேலே உங்கள் வீட்டுக்கு வெளியில் போய் பால்கனிலேயோ இல்லை மொட்டை மாடியிலையோ எந்த இடத்துல உங்களால் சந்திரனை பார்க்க முடியுமோ அந்த இடத்துல நின்று இந்த வழிபாடை நீங்கள் செஞ்சுக்கோங்க. இந்த வழிபாடு செய்கிறதுக்கு உங்களுடைய உள்ளங்கையில் ஒரு கிழங்கு மஞ்சள், 1 ரூபாய் நாணயம் ரெண்டையும் கையில் வச்சுக்கோங்க. சந்திர பகவானை பார்த்த மாதிரி உங்களுடைய இரு கைகளையும் ஏந்தி உங்களுடைய 2 கைகளுக்கு நடுவில் இந்த 1 ரூபாய் நாணயம், மஞ்சள் கிழங்கு இது ரெண்டையும் வச்சுக்கோங்க. சந்திர பகவான் கிட்ட உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பண கஷ்டம், மன கஷ்டம் எல்லாம் தீரணும், கடன் சுமை குறையணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கோங்க. வீட்டில் ஏதாவது சுபகாரிய தடை இருக்கு, அது நடக்கணும் அப்படின்னாலும் இந்த வழிபாடை செய்யலாம். அதுக்கப்புறம் அந்த 2 பொருளையும் அப்படியே ஒரு கிண்ணத்துல போட்டு கொண்டுட்டு போய் பூஜை அறையில வச்சிருங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பூஜை அறையில வச்சு வழிபாடு செஞ்சுட்டு அதை அப்படியே எடுத்துட்டு போய் உங்களுடைய குலதெய்வத்தை நினைச்சு உங்களுடைய பீரோல நீங்க அப்படியே வச்சுக்கோங்க. 3 நாட்கள் இந்த பொருள் உங்களுடைய பீரோல அப்படியே இருக்கட்டும். அந்த 1 ரூபாய் நாணயத்தை எடுத்து உங்க வீட்டுல நீங்க பூஜைக்காக ஏதாவது பொருள் வாங்குறப்ப இந்த காசையும் சேர்த்து பயன்படுத்திக்கோங்க. இதை நீங்க தங்கம் வாங்குறதுக்கு, பூ வாங்குறதுக்கு, மஞ்சள் குங்குமம் வாங்குறதுக்கு, வெல்லம் வாங்குறதுக்கு, உப்பு வாங்குறதுக்கு அப்படின்னு இது எல்லாத்துக்குமே தாராளமா பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் அந்த மஞ்சளை வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் குழைச்சு முகத்துல பூச பயன்படுத்திக்கலாம். இது பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு எளிமையான வழிபாடு தான். இந்த எளிமையான வழிபாடை நீங்க பண்றப்ப கண்டிப்பா சந்திர பகவானுடைய அருளாசியானது உங்களுக்கு கிடைக்கும். கூடுமான வரைக்கும் இன்னைக்கு சாயங்காலம் நீங்க சந்திர தரிசனம் பண்றப்ப உங்களுடைய நெத்தியில மஞ்சள் வச்சுக்கிட்டு, மஞ்சள் நிற ஆடை அணிஞ்சுக்கிட்டு, மஞ்சள் நிற சாமந்தி பூன்னா உங்களுடைய தலையில வச்சு வழிபாடு பண்றது நல்லது. ஆண்களா இருக்காங்க அப்படின்னா பூவை தவிர்த்துட்டு மற்ற மஞ்சள் நிறத்துல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நீங்க பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய பூஜை அறையில மஞ்சள் நிற பூக்களால அலங்காரம் செய்யறது இன்னுமே சிறப்பு. இந்த சந்திர தரிசனத்தப்ப ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தையும் சொல்லி வழிபாடு செஞ்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறும் அப்படிங்கிற கருத்தோட இன்னைக்கு இந்த பதிவை நான் இங்கே நிறைவு செய்கிறேன். உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சு, இதுலேருந்து நீங்கள் ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த பதிவை லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த பதிவை லைக் பண்ணுறது மூலமா எனக்குமே அடுத்தடுத்த பதிவுகள் தரத்துக்கு ரொம்ப ஒரு ஊக்கத்தை தரும். நன்றி, வணக்கம்.